Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட ஃபேவரட் ரெசிபி தான் டொமேட்டோ ரைஸ். இது வந்து எங்கள் அம்மாச்சி வே ஆஃப் டொமேட்டோ ரைஸ் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாச்சி செஞ்சாங்கன்னா அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் தான். அது போக ஆனியன், மின்ட் லீவ்ஸ், க்ரீன் சில்லி, அப்புறம் கார்லிக் அண்ட் அகைன் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ். இந்த கார்லிக்கும் மின்ட் லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணிடணும் நல்லா பேஸ்ட் மாதிரி. ஒரு ஆனியன் அப்படின்னா டொமேட்டோ அதுக்கு 8 எடுத்துக்கணும். 1:8 ரேஷியோன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ பேருக்கு சமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் லீவ்ஸும் க்ரீன் சில்லி வந்துட்டு நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு ஆட் பண்ணுற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா டெம்பர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அந்த ஹோல் ஸ்பைசஸ் நல்லா டெம்பர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஆனியன், மின்ட் லீவ்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி அது எல்லாமே போட்டு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வச்சுருந்த கார்லிக்கும் மின்ட் லீவ்ஸையும் நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் எல்லாமே எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வே ஆஃப் குக்கிங் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி கடைசியாக ரைஸ் எடுத்து போட போகிறோம். இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்காக நம்ம சில்லி பவுடர் போடணுன்ற நீட் கிடையாது. பிகாஸ் நம்ம க்ரீன் சில்லி நிறையா ஆட் பண்ணிட்டோம். அதனால் கரம் மசாலா மட்டும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட் போட்டணும். இதை எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் விடணுன்ற நீட் கிடையாது. பட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இதை பாயில் பண்ண விடணும். எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 3 to 4 minutes ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகிருந்துச்சு. நமக்கு இன்னுமே இது நல்ல திக் கிரேவி மாதிரி வரணும். ஸோ அகைன் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லா டேஸ்ட்டும் இருக்கான்னு, இல்லை பத்தலைன்னு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஒரு 6 to 7 minutes ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லா சூப்பராக பாயில் ஆகிருக்கு. நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ரைஸ் தனியாக வச்சிடணும் அப்படின்னா இதை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு ரைஸ் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுன்ற நீட் கிடையாது. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூல் பண்ணி விட்டுடலாம். இப்போது கூல் ஆனதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறி இருக்கணும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ் யூஸ்வலாக பண்ணுவோம்ல, அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப காரமாக தெரிஞ்சது அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட அதில் நம்ம போட்டிருக்க க்ரீன் சில்லிஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா காரம் ரொம்ப இறங்காது. ஸோ இவ்வளோ தான் எங்கள் அம்மாச்சி ஸ்டைல் ஆஃப் டொமேட்டோ ரைஸ். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் உங்களுக்கு எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரும். அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.